தண்ணி கேன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு யங் ஆண்டர்பிரனர் பார்த்தோம். இவரும் பாத்தீங்கன்னா ஒரு யங் ஆண்டர்பிரனர். யங் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அவங்க வந்து பிறந்த ஏஜ் கணக்கு கிடையாது. அவங்க எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்றதுதான் கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவரு ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாபு கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஐடியா ஷேப்பர்ஸ். ஸோ அதுல இருந்து வந்திருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹரீஷ், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் லைக் வாட் யூ செட், எனக்கு இன்னும் 2 வயசு கூட ஆகலை as an entrepreneur. ஸோ வெரி வெரி யங் ஒன்லி. எஸ், சூப்பர். ஐடியா ஷேப்பர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? வேர் டிட் த நேம் கம் ஃப்ரம்? ஓகே. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு நேம் வைக்கணும்னு இருக்கும்போது நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, நிறைய பேர் கிட்ட கேட்டேன் என்ன நேம்ல வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு நேம் வைக்கணும்னா அது வந்து ஒரு இட் ஷுட் பி வெரி வெரி அப்பீலிங். அண்ட் அந்த மாதிரி யோசிக்கும் போது பார்த்தா நிறைய நேம்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம யோசிச்ச நேம்ஸ் எல்லாம் பார்த்தா ஏற்கனவே அது இருக்கு மார்க்கெட்ல. ஸோ நம்ம ஒரு யூனிக்கா இருக்கணுமேன்னு பார்க்கும்போது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். கடைசியில என்ன ஆச்சுன்னா ரொம்ப சிம்பிளா வச்சிடலாம்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வரா மாதிரி எனக்கும் நிறைய ஐடியாஸ் தோணிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த ஐடியாவை வந்து நமக்கு தோணிட்டே இருக்கும். ஆனா அந்த ஐடியாவை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாதான் அதோட உண்மையான பலனை எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த எக்ஸிகியூஷன் தான் பெரிய சேலஞ்ச். ஸோ என்ன பண்ணலாம்னு பார்த்தேன்னா வர ஐடியாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் கொஞ்சம் ஷேப் பண்ண முடியுமா, கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா பார்க்கலாம்னும் போது அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒய் நாட் கீப் இட் அஸ் ஐடியா ஷேப்பர்ஸ். வர ஐடியாவை ஷேப் பண்ணி ஒரு ப்ராடக்டாவோ இல்ல சர்வீஸாவோ எடுத்துட்டு போகணும் மக்களுக்கு அப்படின்னு யோசிச்சேன். ஸோ ஐடியா ஷேப்பர்ஸ் இஸ் த ஃபைனல் நேம் தட் வி டிசைடட் அப்பான். சூப்பர். ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து அதாவது இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு 1008 கேள்வி கேட்பாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஒழுங்கா மூடிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே, இல்ல எங்கேயாச்சும் போய் வேலைக்கு சேர வேண்டியதானே, கொடுக்குற 10,000 15,000 சம்பாதிச்சு வீடுக்கு ஒழுங்கா கொடுத்துட்டு நீயே ஒழுங்கா வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியா பார்க்க வேண்டியதானேன்ற ஒரு கேள்வி வரும். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய லெவல் போஸ்டிங்ல இருந்துட்டு அதை வந்து நான் குவிட் பண்ணிட்டு ஐ ஷுட் ஸ்டார்ட் சம்திங் நியூ இன் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தைரியம் வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸோ வெரி வெரி வேலிட் கொஸ்டின். ஸோ ஐ வுட் லைக் டு ஆன்சர் திஸ் இன் மல்டிபிள் பார்ட்ஸ். ஒன்னு என்னன்னு பார்த்தேன்னா இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து இதை ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது வந்து சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த மாத்திரம் அது தேவை இல்லை. ஆனா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்தபடி ரிட்டர்ன்ஸ் நல்லா வரலாம். பட் ஒரு யங்ஸ்டர் கிட்ட பார்த்தேன்னா இப்பதான் ஆரம்பிக்க போறான், ஃபர்ஸ்ட் ஜாப், அப்பவே வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு பார்த்தான்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அப்போ போய் யாருக்கிட்டயாவது வீட்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஒரு கடன் வாங்கும் போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பண்ணாதேன்னு. பட் அந்த என்ன பொறுத்த மாத்திரம் ஐ திங்க் தட் இஸ் அ மித். அதை பிரேக் பண்ணணும்ன்றது தான் ஐடியாவே எனக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா இப்போ while I come to why I started this, இது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து என்னோட மாடலை எமுலேட் பண்ணணும்னு ஆசை டவுன் த லைன். ஸோ அதுக்கு தான் வந்து ஐ வாண்ட் டு மேக் திஸ் சக்சஸ்ஃபுல் வெஞ்சர். ஸோ இது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரு யங்ஸ்டரும் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் வித்தவுட் ஈவன் டூயிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இதை ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்ன்றதுக்கோசம் தான் நான் மெயினா பண்ண ஆரம்பிச்சது. ஸோ தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். தி அதர் பார்ட் ஆஃப் தி கொஸ்டின் வாஸ், ஒரு ஒரு கம்பெனில நல்ல போஸ்டிங்ல இருந்தீங்க, அதை விட்டுட்டு எதுக்கு இது பண்றீங்க, நிறைய பேர் இது கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறீங்க. ஐ மீன் வெரி சிம்பிள் கொஸ்டின் பட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர் அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது வெரி டிஃபிகல்ட் டு கோ த்ரூ த ஹோல் ப்ராசஸ். ஸோ எஸ், நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வித் அரௌண்ட் 24 years ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆல் த்ரூ பார்த்தீங்கன்னா நான் வந்து இருந்தது எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் அந்த 22 yearsல வந்து பார்த்தீங்கன்னா போகாத சிட்டிஸ் வித் இந்தியா கிடையாது, போகாத நாடுகள் கிடையாது, இன்க்ளூடிங் ஆப்பிரிக்கா அண்ட் அதர் கான்டினென்ட்ஸ். ஐ ஹவ் கான் டு ஆல் தோஸ் பிளேசஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பெரிய பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 2 மேஜர் கம்பெனிஸ் தட் ஐ வுட் லைக் டு நேம் அண்ட் தேங்க் தம்னு பார்த்தா ஒன்று வந்து இன்வென்சஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி விச் இஸ் கம்ப்ளீட்லி இன்டு
இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு கம்பெனி எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும், காக்னிசன்ட் என்ற கம்பெனி. ஸோ காக்னிசன்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ஒர்க் பண்ண. லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் வாஸ் வித் காக்னிசன்ட். அங்க வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வர்டிகளோட ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டா இருந்தேன். அந்த யூனிட்டே பாத்தீங்கன்னா $2 பில்லியன் யூனிட் அது வருஷத்துக்கு. ஸோ அந்த ரோல்ல இருந்துட்டு எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்லி பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி மை ரெவென்யூ பட் ஆல்சோ ஐ வாஸ் கிவிங் எம்ப்ளாய்மெண்ட் டு அதர்ஸ். ஸோ எல்லாமே இருந்தது. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அட் சம் பாயிண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஏன்னா எல்லாரும் பண்றதையுமே நம்மளும் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு இது வந்தது, எனக்கு தாட் வந்தது. ரொம்ப வருஷமா வந்துட்டே இருந்தது. பட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் விட்டுட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது பண்ணணும், ரொம்ப அப்படியே இனோவேட்டிவா பண்ணணும் அப்படின்லாம் ஆசை. ஆனா வருஷம் வந்து யோசிப்பேன், விட்டுறலான் இருக்கிற சமயத்துல இல்ல வேண்டாம், நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு ஒரு பயம். ஏன்னா எஸ்பெஷலி ஒரு யங்ஸ்டர் கூட இந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் கெரியர்ல இருந்ததுக்கு அப்புறம் ஐ எம் ஆக்சுவலி இன் மை மிட் 40s நவ். ஸோ இதுக்கப்புறம் யாராவது வேலை தருவாங்களா நமக்கு? அது தவிர நம்ம ஃபேமிலியை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ ஐ ஹவ் காட் 2 பாய்ஸ் டு பி brought up to the next level. ஸோ என்ன பண்ணலாம், இந்த சமயத்துல விடலாமான்னு வருஷம் யோசிப்போம். ஒரு 2 வருஷம் வேண்டாம் டிசைட் பண்ணி விட்டுட்டேன். இன்ஃபேக்ட் இன் 2018 என் பாஸ் கிட்ட சாயங்காலம் 6 மணிக்கு வந்து நான் வந்து ஃபைனல் டெசிஷன் சொல்றேன்னு சொல்லி, பட் நான் பேப்பர் போட்டுருவேன், விட்டு போறேன்லாம் சொல்லி வச்சிருந்தேன். ஆனால் அன்னைக்கும் ஆஸ் எனிபடி வுட் எக்ஸ்பெக்ட் கரெக்டா 6 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்ல பாஸ் நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தட் வாஸ் இன் 2018. பட் 2019ல I don't know where I got the guts from, but I decided that it is the right time for me to call it a day in Cognizant and also in any other multinational company working as an employee. அதனால என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, விட்டேன். 2019 ஜூன் மிடில் விட்டேன் தைரியமா. அப்ப விடும்போது I didn't know what I'm going to do next. Of course I did. அந்த ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் சேவிங்லாம் வச்சிருந்தேன். இன்வெஸ்ட் வேணாலும் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லைன்னா I could have done something else also to earn that money. Because what I always felt in my life is that பணம் சம்பாதிக்கிறது எப்படி வேணா சம்பாதிக்கலாம். ஆனா நமக்கு எது மனசுக்கு எந்த ஒர்க் பிடிக்குதோ, இல்ல எந்த ஏரியா பிடிக்குதோ அதுல நம்ம சம்பாதிக்கணும்ன்றது தான் கஷ்டமான வேலை நிறைய பேருக்கு. அதனால என்ன பண்ணேன், தைரியமா விட்டேன். விட்டுட்டு ஒரு 1 வாரம் 2 வாரம் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா அப்பா அம்மாவோடலாம் ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. காக்னிசன்ட்ல எல்லாம் இருக்கும்போது லைக் எனி அதர் ஐடி கம்பெனி அண்ட் எனி அதர் கம்பெனி ஃபார் தட் மேட்டர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ராத்திரி 11 மணி 12 மணிக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போதே கார்ல வரும்போதே கால் பேசிட்டே வருவேன். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு திருப்பி கால் உள்ள போயிடுவேன். ஏன்னா நான் வந்து பார்த்துட்டு இருந்த என் ரோல்ல வந்து பார்த்தா இட் வாஸ் டு சப்போர்ட் அக்ராஸ் ஆல் த ரீஜன்ஸ் இன் த வேர்ல்டு. அதனால டைமுக்கு வந்து அவங்க வந்து என்னோட டைம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மோர் தென் ஐ யூட்டிலைஸ் மை டைம். ஸோ அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஹேவிங் மை ஃபுட் வித் பேரண்ட்ஸ். பசங்களோடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி சாயங்காலம் அவங்களுக்கு போய் கடையில் கூப்பிட்டு போயிட்டு பஃப் வாங்கி கொடுக்குறது, கேக் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். பட் அந்த செகண்ட் வீக் அப்புறம் ஒரு பயம் வந்துருக்கு மனசுல. இதே மாதிரி போச்சுன்னா என்னடா ஆகும் லைஃப், ஒண்ணுமே இல்லாம ரெஸ்ட் ஆயிடுவோமோ, இவ்வளவு இஸ் இட் அ ராங் டெசிஷன் அப்படிலாம் யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து the new life started. So yes, to sum it up, it takes a lot of guts, but நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா எந்த காரியமும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. So with all these things in mind, I thought I will take the risk and venture. But the moment I started into this new journey, I never wanted to look back. So that is one thing I set up in my mind. எப்படின்னா ஒரு 2010ல ஒரு ஸ்கார்பியோ வாங்கினேன். அப்போ வாங்கும்போது எல்லாரும் கேட்டாங்க, இல்ல மைலேஜ் எவ்வளவு கொடுக்குதுன்னாங்க. பட் நான் வாங்குறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன், இந்த ஸ்கார்பியோ வந்து பெரிய வண்டினால நமக்கு மைலேஜ் வந்து ஒரு 10ல இருந்து 12 கொடுத்தா பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால நான் மைலேஜ்ன்ற மெஷர்மெண்ட்டே பார்க்க மாட்டேன். எப்பயுமே டேங்க் போனா ஒரு 2000 ரூபாய்க்கு ஃபில் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த 2000 ரூபா தான் பார்ப்பேன் ஒழிய மைலேஜ் பார்க்க மாட்டேன். ஏன்னா மைலேஜ் பார்த்தா நமக்கு மனசு கஷ்டமாகும்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரிதான் இந்த ஜாப் உள்ள வந்து இப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோ டர்னிங் பேக். வாட் எவர் இட் இஸ், ஐ எம் ஹாப்பி டூயிங் வாட் ஐ எம் டூயிங். ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். தட்ஸ் வாட் ஐ எம் திங்கிங் அபௌட் இட். ஐ திங்க் டர்னிங் பேக் தான் வந்து நிறைய பிசினஸ் லாஸ் ஆகிறதுக்கு பெரிய ரீசன் நினைக்கிறேன். பிகாஸ் தே டர்ன் பேக் அண்ட் தே சி ஐயோ நச்சா
அழகா ஒரு 1,00,000 1,50,000 சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இப்ப பாரு ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே பயந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சு. தென் பிஃபோர் கோயிங் டூ வாட் யூ ஆர் மேனுஃபேக்சரிங், வீட்ல வந்து உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல உங்க சன்ஸ் ஆர் உங்க அப்பா, அம்மா வந்து இத எப்படி பார்த்தாங்க? பிகாஸ் தே நோ ஆஸ் அ பேரண்டா இல்ல ஆஸ் அ ஒய்ஃபா வந்து they'll see the job security or the money which is saving us. பட் உங்களுக்கு தான் தெரியும் ஹவ் பேஷனட் யூ ஆர்ன்ட்டு. அத புரிய வைக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல தே அண்டர்ஸ்டுட் இட் ஈஸிலியா? ஓகே. ரொம்ப வெரி வெரி ஆப்ட் கொஸ்டின் ஃபார் எனி பர்சன் இன் திஸ் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ நான் விடும்போது ஒய்ஃப் கிட்ட as I told every year I used to think about லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வேலை விட போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்கோர்ஸ் they all said no. ஒய்ஃபோ அப்பா அம்மா யாரா இருந்தாலும் they said no. My health was also taking a toll when I was with the previous organizations. Because எனக்கு வந்து I always do my job with passion wherever I am. காக்னிசன்ட்ல இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி கம்பெனியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஐ நெவர் கிவ் அப். ஸோ நானே எடுத்து அடிஷனல் வேலையை எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால வந்து இப்ப எல்லாருக்கும் என்ன பயம் வந்துருச்சுன்னா, மோர் தென் எனிதிங், இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சான்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருந்து காசு வருமா வராதா, நம்பர் 1. வெதர் he is going to overstrain himself or not. ஏன்னா அங்க இருக்கும்போது அட்லீஸ்ட் ஹெல்த் எல்லாம் ஓரளவுக்கு இருந்தா கூட இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்ப இன்சூரன்ஸும் கிடையாது, எவ்வளவு ஏர்னிங் வர போகுதுன்னு தெரியாது. ஸோ அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேட் தேர் ஓன் தாட்ஸ் இன் மைண்ட். பட் அப்பா அம்மா பீயிங் அப்பா அம்மா, தே செட் ஏ விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒய்ஃப் வாஸ் ஆல்சோ வெரி வெரி சப்போர்ட்டிவ். என்னோட மெயின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மை ஒய்ஃப் ஹஸ் பீன் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி. அதனால அந்த என்ஜின் ஓடிட்டு இருக்கிறதுனால நான் தைரியமா வந்து இந்த என்ஜினை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் திருப்பி வேணும்னாலும் ஆக்சுவலி ஐ கேன் கெட் இன் டு எனி அதர் ஜாப். எனக்கு வந்து திருப்பி ஒரு கம்பெனி உள்ள போனா திருப்பி எனக்கு அந்த டெசிக்னேஷன் தான் வேணும், இல்லைன்னா வந்து இந்த ரோல் தான் இருக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. என்ன பொறுத்த மட்டும் எந்த ஜாப் எடுத்தாலும் நான் நல்லா பண்ணுவேன், பேஷனேட்டா. அதனால வந்து பீப்புள் ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஸ்டில் தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். பசங்க இல்லாம என்னன்னா ஒரே ஒரு இது என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. டெய்லி காலையில வந்து அப்பா வந்து ஒரு 8 o'clock 8:30க்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க. எப்ப பாரு கால்ல இருப்பாரு, செம பிஸியா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அந்த மாதிரி ஒரு கார்பரேட் லைஃப்ல இருந்தது வந்து வேர்ல்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ தேர் ஆல்சோ சீயிங் வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இட் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். பாதி நேரம் அப்பா என்னடா வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்ற இது இருக்கும் அவங்களுக்கு. பட் தே டூ ஒர்க் வித் மீ அ லாட். தே ஹெல்ப் மீ லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ பவுன்ஸ் ஆஃப் வித் மை wife, my kids, my parents, and of course my dear friends and few of my relatives, including the company Idea Shapers. இந்த நேம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியாவை பவுன்ஸ் பண்ணணும்னா கம்ஃபர்டபுள் ஏரியால தான் பண்ணணும். தட் இஸ் மை ஃபேமிலி அண்ட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது வந்து வாட் ஆர் ஆல் த மெயின் ப்ராடக்ட்ஸ் யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன்? என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மெயினா யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங்? Alright. So now before I step on to that answer, I will talk about few products, key products. அதுக்கப்புறம் வந்து I will specifically talk about the products that I am currently working on and also some of the future products also. So என்னோட first, as I told you some time back, right, வேலையை விட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 வாரம் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறது இல்லை தெரியலன்னு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னும் போது மெடல் ஹேங்கர்னு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஒன்றும் ரொம்ப ப்ராடக்ட் ஒன்று ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். இட்ஸ் எ வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து மெடல்ஸ்லாம் இருக்கு. இப்போ மேரத்தான் வேற நிறைய பேர் போறாங்க. அந்த மெடல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஷெல்ஃப்ல எடுத்து பூட்டி வச்சிடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆணி அடிச்சு அதுல மாட்டி விட்டுறாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து ஒரு ஹோம் டெக்கார் ப்ராடக்ட் மாதிரி பண்ணணும்ட்டு அந்த ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். கான்செப்டுவலைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு மேனுஃபேக்சரிங் மாத்திரம் எல்லாமே நானே தான் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அதை பார்த்த உடனே இதே ஏன் நீ வந்து ஒரு ப்ராடக்டா வந்து எல்லாருக்கும் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே ஸ்லோவா போக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என் ரிலேட்டிவ் சர்க்கிள் அது இதுன்னு போய் ஐ சோல்ட் அரௌண்ட் 800+ மெடல் ஹேங்கர்ஸ் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 2.5 months. ஸோ வித்தவுட் கோயிங் இன் டு எனி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அமேசானோ ஃபிளிப்கார்ட்டோ எந்த இதுலயுமே போல, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல என்னோட ப்ராடக்ட் எல்லாம் போடல. இட் வாஸ் ஆல்வேஸ் த்ரூ மை வாட்ஸ்அப் நெட்வொர்க் தட் ஐ ஹேட். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஒன்லி
kind of promoted my product, and that is where the reach was there. So adukapra coming back to your question on, hey, what is your prime or your major product னு பாத்தீங்கன்னா, metal hanger முடிச்ச உடனே next என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, that was around September of 2019. October, I think, if I'm not wrong, was Navaratri. So ஒரு 20 வருஷத்துக்கு when I was working in corporates, வருஷம் இந்த நவராத்திரி கொழுப்படி கட்டணும்ன்றது எல்லாருக்குமே நமக்குலாம் பிடிக்கும். நம்ம வீட்டுல உட்காந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பண்ணுவோம். அந்த 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா மேபி ஒரு 2-3 வருஷம் தான் நான் எங்க அம்மா ஹெல்ப் பண்ணிருப்பேன் அந்த கொழுப்படி கட்டுறதுக்கு. மத்த வருஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது தான் வந்து அதை எடுத்து வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இட் இஸ் அ பிக் டாஸ்க் ஃபார் தட் மேட்டர். ஸோ நிறைய வயசானவங்களெல்லாம் அது பண்ணவே முடியாது. ஸோ ஐ தாட், why not come out with a product which will be very easy to be used by the ladies, வயசானவங்க, and for that matter anybody. அவங்களை அந்த லேடிஸ்க்கு வந்து ஒரு டிபெண்டன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த ப்ராடக்ட் ஒன்று பண்ண. இட் இஸ் கால்ட் அஸ் அ மேஜிக் கொழுப்படி. ஸோ மேஜிக் நேம் கேட்டீங்கன்னா வந்து பேசிக்கலி அகைன் என்ன நேம் கொடுக்கலாம்னு ரொம்ப யோசிச்சோம். கடைசியில சிம்பிளா கொடுக்கலாம், மேஜிக் கொழுப்படி கொடுத்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் 3-in-1 ஸ்பேஸ் சேவர் ப்ராடக்ட். ஷெல்ஃபாவும் வச்சுக்கலாம், அதே மாதிரி வந்து ஒரு கொழுப்படியாவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு டேபிளா கூட மாத்திடலாம். ஜஸ்ட் இன் அ ஸ்பேன் ஆஃப் 2 minutes. ஒரு ஃபார்ம் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு 2 minutesல யூ கேன் மேக் இட் அஸ் அ கொழுப்படி. அதே மாதிரி ஒரு 2 minutesல யூ கேன் மேக் இட் அஸ் அ டேபிள். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராடக்ட். அண்ட் ஒரு செப்டம்பர்ல லான்ச் பண்ணி வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 15 days 150 ஆர்டர் எடுத்தோம். ஆக்சுவலி 50 ஆர்டர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். We ended up actually delivering around 147 pieces that year. The 3 piece ஏன் கொடுக்க முடியலன்னா, it was outside of Chennai. We committed to some of my customers in Vizag, Bangalore and Hyderabad. பட் ரொம்ப லாஜிஸ்டிக்ஸ்லாம் எப்படி பண்றதுன்னே தெரியாம கடைசி நவராத்திரிக்கு 2 நாள் கூட முன்னாடி கூட யோசிச்சோம் எப்படியாவது அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அனுப்ப முடியல. ஸோ தே ஆல்சோ அண்டர்ஸ்டுட் இட். வி ரீஃபண்டட் த மணி பேக். அண்ட் அந்த 3 பேரை தவிர 147 pieces we gave it to all our customers. So that was the major product. So then I realized that கொழுப்படி அந்த மாதிரி ஏரியால நல்ல வரவேற்பு இருக்கு. அதே மாதிரி இட் இஸ் an unorganized sector. அதனால நான் இப்போ வந்து இன்னொரு ப்ராடக்ட் இந்த வருஷம் 2020ல பண்ணேன். இட் இஸ் கால்ட் அஸ் a foldable கொழுப்படி. அது வந்து நாங்க 100 பீஸ் 150 பீஸ் விற்கலான் இருந்தோம், எஸ்பெஷலி டியூரிங் கோவிட் பீரியட். யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். பை காட்ஸ் கிரேஸ், கடவுளர்களால we were able to sell 743 pieces in 2020. So idan வந்து என்னோட major products so far. There are some other small products that I am working on, and இன்னும் நிறைய products launch பண்ணிருக்கோம். But these are the major products. So கோவிட்னு சொன்ன உடனே மெயினா எனக்கு கேட்க தோணுச்சுன்னா வந்து people are actually producing products which are useful for COVID. இப்போ உங்களுதுல வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சானிடைசரோ இல்லைன்னா வந்து ஒரு ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு? Sure, very nice question. ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து வெதர் இன் கம்பெனி ஆர் பீங் an entrepreneur or even otherwise as a student also, the main thing is adapting to the current situation. That is very, very important. So நான் வந்து 2020 March when the whole COVID started, அப்போ we were thinking on what we can do to the society ன்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். So the first thing Idea Shapers did was to manufacture hand sanitizers. So it's a simple process, but of course I didn't want to do that commercially. So ஒரு 30 லிட்டர் hand sanitizer நானே மேனுஃபேக்சர் பண்ணேன். பிராட்வேல போய் அதுக்கு தேவையான ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எல்லாம் வாங்கி வந்துட்டு நானே பண்ணேன். I sold around 5 liters to various people, and then what I also did was gave the remaining 25 liters free of cost to various set of people in the community. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் சானிடைசர் இருக்கு, பட் கைப்படாம எப்படி பண்றது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபுட் ஆப்ரேட்டட் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர், ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர்லாம் தடுக்கி விழுந்த எல்லா கடையிலும் இப்போ இருக்கு. பட் லாஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல்ல யார்கிட்டையும் கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ ஸ்டார்டட் டூயிங் வாஸ், ஒரு சின்ன ப்ராடக்ட் வீட்லயே பழைய ஹேங்கரை வச்சு வேஸ்ட் எலாஸ்டிக் கயிறுலாம் இருந்தது, அதை வச்சு எப்படி கைப்படாம ஒரு ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர் பண்ணணும் அப்படின்றது பண்ணி என் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ அமிச்சேன்.
ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு அஃபிஷியலி பை எனிதிங், பட் இந்த மாதிரி நீங்க வீட்லயே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்லோலி வி ஆல்சோ ended up manufacturing foot operated hand sanitizer dispenser way back in April or May of 2020 itself. அப்போ வந்து நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல. நான் மேனுஃபேக்சர் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 200 பீஸ் கிட்ட அந்த பீரியட்ல வித்தோம். பட் என்னால ஸ்கேல் அப் பண்ண முடியல. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் அனுப்ப முடியல. ஸோ கொஞ்சம் லிமிட்டடா நாங்க அது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சரும் பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் ஓரளவுக்கு we had a decent sale. And also வந்து இப்பயும் வந்து we are still doing it. There are some customers of mine who are still asking for it. அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் the major thing I did at that point of time was, while I manufacture something on my own லாம் ஒரு பார்ட் இருக்கட்டும், பட் then I was thinking, hey, நம்மளால எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் கஸ்டமர் குவிக்கா வேணும்னு பாக்குறாங்க இந்த சமயத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேணும்னாங்க, மாஸ்க் வேணும்னாங்க, இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் வேணும்னாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது then I decided that நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது எல்லாமே, அண்ட் பண்ணவும் வேண்டாம். So then I started connecting with a few folks on the ground, and through them சில ப்ராடக்ட்ஸ் வாங்கி என் கஸ்டமர்ஸ் விற்க ஆரம்பிச்சேன். அது வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ், தெர்மோமீட்டர்ஸ் இது எல்லாமே. அதுல ஏன் நீங்களும் அதை பண்ணீங்க பாபுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பண்ணிருக்கலாமே, ஏன் நீங்களும் பண்ணீங்கன்னு கேட்டா, அதுல ஏன் பண்ணேன்னா, there were lot of my customers, எனக்கு குழுப்படிக்கு தான் கஸ்டமர்ஸ் எனக்கு நிறைய பேர் இருந்ததுனால, lot of my customers are elderly people. அவங்களால வெளில போய் வாங்க முடியாது. அண்ட் ஆல்சோ வாட் ஐ சா வாஸ், இந்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எம்ஆர்பி ரேட்ல தான் எல்லாருமே வித்துட்டு இருந்தாங்க. பட் தட் இஸ் a huge thing for everybody to buy. அதனால நான் என்ன பண்ணேன், I directly got these products from the distributor and gave it to my customers at a very minimal margin. So அந்த பீரியட்ல நானும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்பயும் I continue to manufacture my own automatic hand sanitizer dispenser. அப்புறம் N95 மாஸ்க்ஸ் வந்து மை கஸ்டமர்ஸ் ஆர் ஆல் ரெகுலர்லி ஆஸ்கிங் ஃபார் இட். அதனால ஒரு நல்ல ஸ்வதேஷின்னு ஒரு பிராண்டை வந்து நான் வாங்கி ஐம் கிவிங் them at a minimal cost or a minimal margin to my customers. சூப்பர். ஸோ பிஃபோர் வி சம்மரைஸ், எனக்கு வந்து என்னன்னா வந்து இப்போ யூ ஆர் சம்ஒன் ஹூ வாஸ் இன் அ வெரி குட் ஜாப். நீங்க சொன்ன மாதிரி தான், யூ ஆர் இன் அ வெரி குட் கார்ப்பரேட் ஜாப். அதை வந்து யூ ஹவ் லெஃப்ட் இட். சோ இப்ப பயப்படுறாங்க தெரியுமா சில பேர் வந்து, ஐயோ நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, நீங்க சொன்னீங்க தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மால் விஷயம் இஃப் யூ வாண்ட் டு சேனா வாட் வில் யூ? யா, இன்ஃபேக்ட் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு பையன் எனக்கு பேசினான். அவன் அதே மாதிரி வந்து 1 இயர் முன்னாடி எனக்கு பேசினான். த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட் ஹி இஸ் கனெக்டிங் வித் மீ. அண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி ஸ்டில் அந்த 1 இயர்ல கூட அவங்களால இன்னும் டிசிஷன் எடுக்க முடியல என்ன பண்றதுன்ட்டு. So of course, yes, it is a big problem for everybody, especially when they are going to start at the initial life of the career, career as well. So என்ன பொறுத்த மாத்திரம் என்னன்னா, I look at everything as an opportunity. So எப்பயுமே நம்ம ஒரு த்ரெட்டா ஒரு ரிஸ்க் த்ரெட்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறத வந்து we should look that as an opportunity. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து, அஃப்கோர்ஸ் ரிஸ்க்ன்றது இல்லாம எதுலையுமே வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கிளியரா பிளான் பண்ணி இதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி நமக்கு தெரியும். சில ரிஸ்க்கை வந்து என்ன பண்ணுவோம், வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுவோம். சில ரிஸ்க்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சில ரிஸ்க் அக்செப்ட் பண்ணிப்போம், ஓகே இதெல்லாம் உண்மையான அக்செப்ட் பண்ண. அது மாதிரி ரிஸ்க்ல வேரியஸ் மெத்தடாலஜிஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க பண்ணிட்டு யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ நம்ம என்னன்னா, நம்மளோட தெரிஞ்ச ஏரியால ஒர்க் பண்றது இஸ் ஆல்வேஸ் குட். தெரியாத ஏரியாவுக்கு போகக்கூடாது. பட் நான் வெஞ்சர் பண்ணிருக்கிறது கம்ப்ளீட்லி நியூ ஏரியா ரைட் ஃப்ரம் பிகினிங். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா I'm working on a few other areas I will tell you. But specific to your question பாத்தீங்கன்னா, பயப்படக்கூடாது, தைரியமா இறங்கணும். நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம்னா, as I told in the initial part of the conversation, there's never a looking back. So don't be afraid. And there are a lot of like-minded people and good souls who are ready to help you. இப்போ என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட பாத்தீங்கன்னா அமேசானோட சீப்பா இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் அமேசானோட காஸ்ட்லியா கூட இருக்கும். ஆனா என் கஸ்டமர்ஸ் வில் சே, நான் அமேசானுக்கு போக மாட்டேன், பிகாஸ் என்னோட காஸ்ட் வந்து அமேசான் க்ரோ ஆன கம்பெனிக்கு நான் இது கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ த ப்ராஃபிட் கோஸ் டு யூஎஸ் ஆர்கனைசேஷன். நான் வந்து அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் தட் அடிஷனல் 5 or 10 rupees ஆன் யூ. ஸோ நான் உங்ககிட்ட வரேன்டுவாங்க. அது மாதிரி நிறைய நல்ல ஜீவன்கள் நம்மளை சுத்தி இருக்கு, who want us to go to the next level. ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள தேடி போக வேணாம், அவங்களா உங்களை தேடி வருவாங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் அ குட் தாட் ப்ராசஸ், நல்ல இன்டென்ட்டோட நீங்க இது பண்ணீங்கன்னா, there are a lot of people who will come and support you.
ஸோ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பை சான்ஸ் எதுலயாவது கொஞ்சம் தோத்தா கூட தட் இஸ் சடன்லி அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னைக்கு கூட நான் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 20-25 ப்ராடக்ட் கிட்ட இருக்கு, ஆக்டிவா இருக்கு. அதுல நான் ஒரு 30 ப்ராடக்ட் கிட்ட பண்ணேன். ஸோ ஒரு 5 ப்ராடக்ட் பார்த்தா ஃபெயிலியர் தான் எந்த கூட. பட் ஃபெயிலியர்னு நான் அதை கன்சிடரே பண்ணல. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணா ஏன் இது வித்து போல, ஓகே ஃபைன். அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணணும்னா அதுக்கு எப்படி விற்கணும்ன்றதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கூட அந்த ப்ராடக்ட் நான் ஸ்கிராப் பண்ணல. ஐம் திங்கிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் ஹவு டு செல் தோஸ் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. பட் அட் சம் பாயிண்ட் போல அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஐம் கன்சிடரிங் தட் அஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபெயிலியர் வந்து எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி as I told the other points, there is nothing which will stop you as long as you have the passion and the energy to do things. The only result you will see at some point is success. And one more thing is, success என்றது வந்து நீங்க என்ன சக்சஸ் டிஃபைன் பண்றீங்கன்னு தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் சக்சஸ்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா தான் சக்சஸ் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பாதிச்சா சக்சஸ் இருக்கும். ஸோ உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்றதை நீங்களே லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்து அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் நான் எவ்வளவு ப்ராஃபிட் வரணும்னு பார்த்து வச்சிருக்கேன். செகண்ட் இயர்ல என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்து வச்சிருக்கேன். ஃபிஃப்த் இயர் மாத்திரம் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ வருஷம் நான் பிளான் பண்றதுல ஒரு 75% மீட் பண்ணிட்டாலே ஐ கன்சிடர் இட் as சக்சஸ். அண்ட் மை மெயின் சக்சஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ், கேன் யூ ஈவன் கெஸ் as to எனக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் இந்த லெஸ் தென் 2 இயர்ஸ் பீரியட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, you want to make a guess on it, Harish? Sorry? Regular customers. 100 to 250 regular customers. Not wrong. So regular customers, yes, around 200 to 250, spot on. But எனக்கு ஒரு ப்ராடக்ட் வித்தா கூட I consider them as my customer. So எனக்கு வந்து பாத்தீங்கன்னா I have over 3000 customers in the last less than 2 years. So ஒரு எதுக்குமே பயப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் I think like whatever I said, if you move in the right direction அப்படின்னா success will follow you. சூப்பர். ஆக்சுவலா வந்து ஒரு மெச்சூர்ட் பர்சனோட ஒரு அட்வைஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சும்மா வந்து உடரா பாத்துக்கலாம்னு இல்லாம இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி சக்சஸ் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு மெச்சூர்ட் பர்சன் தான் கரெக்டா சொல்ல முடியும். சோ யூ ஹவ் டன் இட் இன் a very matured way தான் எனக்கு ஒரு பர்சனா ஃபீல் ஆகுது. பட் லாஸ்டா ஒரு சின்னதா எனக்கு ஃபாஸ்டா ஒரு சம்மரைஸ் பண்ணுங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்றத மட்டும் எனக்கு டக்குன்னு ஒரு சம்மரைஸ் மாதிரி சொல்லுங்க. ஷூர் ஹரிஷ். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு less than 10 seconds. பேசிக்கலி இந்த மெச்சூர்ட் இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நீங்க எல்லாம் தான் வெளியில பாக்குறவங்க தான் சொல்லணும். பட் வாட் ஐ ஹவ் பீன் கன்சிடரிங் திஸ் அந்த 2 இயர்ஸ் ஜேர்னி வந்து எனக்கு வந்து ஆன் த ஜாப் MBA பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட வேற ஏதாவது பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் திங்ஸ் ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன், காட் வில்லிங். ஸோ அதனால வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு தென் தே கேன் look into different things. So coming back to the specific response for the question that you have asked. So என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவர் ப்ராடக்ட் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெடிஷ்னல் டிவோஷனல் அந்த லைன்ல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டம் கிஃப்டிங் லைன்ல ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு which is close to my heart is energy conservation. So energy conservationக்கு பார்த்தேன்னா both water as well as electricity. அதுக்கு வந்து either I have my own products or I'm promoting few other products which are very good in the market. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியறது இல்ல. So I'm promoting those kind of products also. அடுத்து வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லைன்ல கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். either my own products or trading a few things as well. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து ஹோம் யூட்டிலிட்டி, கிச்சன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி லைன்லயும் பண்ணிட்டு இருக்கேன். எஜுகேஷனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டேன். தட் இஸ் மெயின்லி ஃபார் தி காலேஜ் கோயர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு. ஐம் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் சம் ஸ்மால் எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து மோர் டு டூ வித் பிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, சயின்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட்ல சின்ன டூ இயர் ஓன் கிட்ஸ் மாதிரி அதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். லாஸ்ட் 2 வீக்ஸும் கொஞ்சம் சின்ன ஐ எம் ப்ராக்ரஸிங் a little bit because one thing which I have never told during this conversation, some of them know, some of them don't know, is I am still a single man army. 2 வருஷத்துல I have not even added an additional resource to my organization. while அப்பப்ப ஏதாவது ஒரு ஜீவன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஆட் பண்ணல. ஸோ தனியாளா பண்றதுனால
எனக்கு மை பேண்ட்விட்த் இஸ் லிமிடெட். ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் வெளில வரும் மார்க்கெட்டுக்கு. பட் ஐ திங்க் த மொமெண்ட் இட் கம்ஸ் டு மார்க்கெட், ஐ திங்க் இட் இஸ் கிவிங் மீ a lot of happiness and அப்படியே ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. சூப்பர். சோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம், உங்களுக்கு இவர் சொன்ன ப்ராடக்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா வேணும் அப்படின்னா, அவரோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு வந்து அவங்கள வந்து அதுல வந்து மெசேஜ் பர்சனலா பண்ணி யூ கேன் ஆக்சுவலி ஆர்டர் யுவர் ப்ராடக்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கூட யூ கேன் மெசேஜ் தெம் அண்ட் ஆஸ்க் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத இன்னும் ஒரு தடவை நீங்க கேட்டுக்கிட்டு உங்க ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் பிரைசஸ்ல வாங்கிக்கலாம்ன்றத சொல்லிக்கிறோம். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அமேசிங் டாக்கிங் வித் யூ சார். அதாச்சும் வந்து யூ கேவ் அஸ் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். ஆக்சுவலா வந்து இது இப்படி பண்ணா இந்த மாதிரி போலான்றத மட்டும் இல்லாம இது இதெல்லாமும் பண்ணலாம், இதுவும் ஒரு பிசினஸ் தான், இத வந்து இந்த மாதிரி கொண்டு போனா இது ப்ராப்பரா போகும், எவ்ரிதிங் இன் ரைட் வே வில் லீட் யூ டு த ரைட் பாத் அப்படின்றது வந்து யூ ஹவ் ஆக்சுவலி டோல்ட் அஸ் இன் a வெரி குட் வே. எனக்கு வந்து பர்சனலா வந்து ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி டாக்கிங் டு யூ. அண்ட் ஐ ஹோப் வந்து இதை விட ஒரு நீங்க சொன்ன 3000 கஸ்டமர்ஸ் வந்து soon it is going to be 30,000 and 3 lakhs 3 crores போறதுக்கு we are very happy to நாங்க இதுலயும் நாங்க ஒரு பார்ட்டா இருக்கோம் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். Thank you, Harish, and the entire team. It's a great opportunity for me. In fact, pleasure is mine. ஏன்னா என்னோட சக்சஸ் வந்து இது சோஃபார் பாத்தீங்கன்னா மோர் தென் தி கஸ்டமர் அக்விசிஷன், ப்ராடக்ட் சேல்ஸ், அதோட வந்து எனக்கு வந்து ஐம் கெட்டிங் ஹாப்பினஸ் இன் வாட் ஐ டூ. அண்ட் அட் த சேம் டைம் ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் தி சோஷியல் காஸ் ஆல்சோ. அண்ட் ஒரு கார்பரேட்ல இருந்தா என்னால கண்டிப்பா உங்களோட இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கவும் முடியாது அண்ட் இந்த மாதிரி லேர்னிங் எடுத்திருக்க முடியாது. ஸோ pleasure is mine. I'm enjoying every bit of what I'm doing now. And thanks for all your kind words. Hope things happen the right way for all of us. So ஒரு request to your viewers. I don't want to get into that the COVID இதுல நம்ம நிறைய பேச வேணாம். But only thing is stay at home, stay safe. So that is very, very important for all of us and our family. So அது only பார்த்துக்கோங்க. Thank you so much.